நதியிலே மணல் அள்ளக்கூடாது, காவிரி படுகிலே மணல் அள்ளக்கூடாது தடை விதித்த நான் ஒரு விவசாயி. நீர் சேமிக்க வேண்டும் என்றால் தேவையான மணல் தேவை. அதை முன்னிட்டு 2017ஆம் ஆண்டு இந்த மணல் எக்காரணத்தை கொண்டும் கட்டுமான பணிக்கு பயன்படுத்தக்கூடாது என்று தடையை போட்டு அதற்கு பதிலாக மாற்றாக எம்சே என்று பயன்படுத்தலாம் என்று உத்தரவை போட்ட விவசாயி நான். இன்னைக்கு என்ன மணல் கொள்ள, மணல் மாபியா. கரூர்ல 3 நாளைக்கு முந்தி முறைகேடா மணல் அள்ளிட்டு இருக்கிறாங்க. அதை தட்டி கேட்ட ஒருவரை அதே இடத்துல வெட்டி கொள்றாங்க. அதை தடுக்க போன அவருடைய தம்பி இன்றைக்கு ஆபத்தான நிலையில சிகிச்சை பெற்று வராங்க. அவருடைய தாயார் தடுக்க போனவர்கள் அவருக்கும் அடிபட்டு இன்றைக்கு மருத்துவமனை சிகிச்சை பெற்று வராங்க. இப்படி கள்ளத்தனமாக முறைகேடாக இன்றைக்கு அதிகாரிகளோட துணையோட இன்றைக்கு மணல் கொள்ளை நடந்துட்டு இருக்குது. இன்றைக்கு கசாப்பு கடையில் ஆடு வெட்டுற மாதிரி திமுக ஆட்சியில் மனித உயிர்களை வெட்டி சாய்க்கின்ற காட்சியை தினந்தோறும் பார்க்கிறோம்.